ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் பெரிய வாக்குவாதங்கள் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள் விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்திலும் அதீத கவனமாக இருக்க வேண்டும். ஜோடியுடன் இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகள் பெருமாள் தாயார், சிவன் பார்வதி என்று, முருகர் வள்ளி தெய்வானை என்று இருக்கக்கூடிய தெய்வ வழிபாடுகளை காப்பாற்றும். அப்படி இல்லை என்றால் பெண் தெய்வ வழிபாடு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலியில் திடீரென்று, அதே போல் ஃப்ளூ காய்ச்சல் என்று சொல்வார்கள், அந்த விஷயத்தில் கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். லாபம் அனுகூலம் காணப்படும். முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கு உங்களுடைய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். எந்தவித பயணங்கள் வந்தாலும் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஆனந்தத்தையும் பேரானந்தத்தையும் பார்ப்பீர்கள். கண்டிப்பாக துணை அல்லது துணைவியாரை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ யாராவது ஏதாவது குறை சொன்னால் அதெல்லாம் வேண்டாம், என் குடும்பம் எனக்கு முக்கியம் என்று விட்டு கொடுக்காமல் பேசி, உறவாக இருந்தாலும் நட்பாக இருந்தாலும் குடும்பத்தினால்தான் தொந்தரவு வரக்கூடிய 15 நாட்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக உத்தியோகத்திலும் வெளியிடத்திலும் போகின்ற இடத்திலும் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனம். அந்த ஒரு விஷயத்தை தவிர பணவரவு, முதலீடுகள், இடமாற்றங்கள், வேறு மொழி நாட்டுக்கு செல்வது போன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். வாகனத்தில் அதிகமான புது வண்டி வாகன மாற்றங்கள் ரிஷபத்துக்கு ஏற்படும்.